தெய்வானே, ஏய் தெய்வானே, என்னங்க? தலை வலிக்குது டீ போட்டு கொடுன்னு எப்ப கேட்டேன், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்ப உங்க பக்கத்துல இருக்கிறது என்னவா? டீயா இது? நான் காப்பி இல்ல நினைச்சேன். குடுத்து நேரம் ஆச்சு. ஒரு வாய் குடிச்சாதானே டீயா காப்பியான்னு தெரியும். இன்னும் யாரும் பச்சை தண்ணியா போயிருக்கோம். இருங்க, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். கையில கொடுத்த டீயை மறக்கிற அளவுக்கு இந்த மனுஷனுக்கு என்னதே யோசனையோ. சத்யா, ராஜே, பிள்ளைங்கெல்லாம் எங்க? சத்யா கோயிலுக்கு போயிருக்கிறா, ராஜி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா. சங்கரபாண்டி, பா வண்டி எடுப்பா. உரகடை மூர்த்தியை பார்த்து காசை கொடுத்துட்டு வரலாம். பா வண்டியில் போகணுமாப்பா? ஆமாப்பா, வண்டினா விருட்டுன்னு போயிட்டு வந்துடலாம்ல. பா உங்களுக்கு எதுப்பா வீண் அலைச்சல? ஏன்டா காசை கொடுப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேப்பா. அவன்கிட்ட ஒரு தாக்கல் பேசணுப்பா. ஒரு 8 போயிட்டு வந்துருவோம். என்னப்பா பாக்குற? உனக்கு எதுவும் வேலை இருக்கா? இல்லைப்பா, வண்டியை சரவணன் எடுத்துகிட்டு போயிருக்கான்ப்பா. அவன்கிட்ட எது வண்டி கொடுத்த? எங்க போயிருக்கான் அவன்? அது நம்ம முருகேசன் பொண்ணாடிக்கு உடம்பு சரியில்லை, பாவம் வயசானது. அதான் பைக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கான். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா உதவி பண்றதுக்கு முதல் ஆளா நிப்பான் என் பேராண்டி. ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்வாரு, வீட்டுக்கு தான் உபத்திரத்தை கொடுப்பாரு. சரி, நான் நடந்தே போய்க்கிறேன். என்னங்க டீயை குடிக்காம போறீங்க? உன் டீயை நீயே குடி. அதுக்குள்ள என்னவா? ஐயோ, தைய கடைக்கு போனவே அளவு ஜாக்கெட் எடுக்காம போயிட்டானே. தைய கடைக்கா? ஆமாங்க, திருவிழாக்கு பேண்ட் சட்டை தைக்கணும்னு தைய கடைக்கு துணி கொடுக்க போறேன்னு பறந்தேன். போறப்ப என் ஜாக்கெட்டை துணி கடையில் கொடுத்துட்டு போறேன்னா அளவு ஜாக்கெட்டை மறந்துட்டு போயிட்டாங்க. என்னம்மா? ஓ, மைனர் திருவிழாவுக்கு புது துணி தைக்க கொடுக்க போயிருக்காரா? எப்படி 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 அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதலா ஓடுவாரு. இம்புட்டு வயசாயிடுச்சு, வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம். இப்படியே அவன் பண்ற தப்பெல்லாம் மறைச்சு 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 அவனை உருப்பட விடாம பண்ணுங்க. அவன் கெட்டு குட்டிச்சோரா போனதுக்கு காரணமே நீங்க தான். ராஜி காலேஜ் கிளம்பிட்டா, இப்ப அவளை எதுல கொண்டு விட்டுட்டு வருவ? திருவிழாவுக்கு புது துணி தைக்க கொடுக்க போயிருக்காரா? வருட்டு இன்னைக்கு வச்சுக்கிறேன். நான் வேணா பக்கத்து வீட்டில் போய் வண்டி வாங்கிட்டு வந்துட்டு தங்கச்சி இறக்கி விட்டுருவா. எதுக்கு? இல்ல எதுக்குங்கிறேன். தோற வண்டி எடுத்துட்டு வர மாட்டாரா? அவனை போனை பட்டு வர சொல்றேன். வருட்டு அவனை வச்சுக்கிறேன் பாரு. இம்புட்டு ரெடிமேடு கடை வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அருள்சாமி கிட்ட போய் பயிலுவ பேண்ட் சட்டை தைக்க கொடுக்குறாங்கன்னா ஏன்? தொழில் அம்புட்டு சுத்தம். தாத்தா, திருவிழாவுக்கு பேண்ட் சட்டை தைக்க சொல்லி அளவு கொடுத்துட்டு வந்திருக்கேன். மனுஷன் தைச்சு தருவான் பாருங்க, சும்மா கிச்சனு. அதை போட்டுக்கிட்டு திருவிழாவில் சும்மா ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட அடிஷா சும்மா ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட ஜிந்தக்கு தக்கிட்ட. நல்லா இருக்கு, ஆடு. நானே இங்க கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன், திருவிழாவுக்கு புது துணி தைக்க கொடுத்துட்டு வந்து நீங்க ஆடிக்கிட்டு இருக்கிய. எப்படி அவனெல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? 9 வருஷமா நடக்காத திருவிழா இப்ப நடக்க போகுது. அவனுக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன? திருவிழாவுக்கு அந்த மருது பாண்டியும் அவன் குடும்பமும் வர்றாங்க. எவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் இப்ப வர்றான்னு நினைக்கும் போதே எனக்கு ஆத்திரமா வருது.
திருவிழாவை வச்சு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கேன். அந்த கவலை இந்த வீட்டில் யாருக்காவது இருக்கா? அவன் வர்றதுனால தான் திருவிழாவே நடக்குது. அவனை எப்படியாவது வர வச்சுன்னு தானே உங்க கமிட்டி ஆளுங்க மதுரைக்கே போய் சமாதானம் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்து இருந்துட்டு சம்பந்தமே இல்லாம சின்ன பையன் மேல கோவத்தை காட்டுறது எந்த விதத்துல நியாயம்? இத்தனை வருஷமா திருவிழா எப்படா நடக்கும்னு இருந்தேன். இப்ப அவன் வர்றான்னதும் ஏன்டா திருவிழா நடக்குதுன்னு தோணுது. அவங்க வார்டு வேண்டு போகிறாங்க, நம்ம வார்டுக்கு இருக்க போகிறேன். நீங்கள் எப்போ தேவையில்லாமல் அவங்க நினச்சி மனசை குழப்பிக்கிறீங்க? முடியல சங்கரு, அதை நினைக்க நினைக்க என் மனசு ஆற மாட்டேங்குது. எதையாவது பண்ணி திருவிழா நடக்கூடாம பண்றாரோ? இந்த ஊருக்குள்ளார ஒரு நல்லது நடக்க விட மாட்டாரப்பா. ஏங்க நம்ம பக்கம் ஒரு தப்பும் இல்லை. தப்பு பண்றவனே தைரியம் அணிக்கிறப்போ நம்ம ஏங்க பயப்படணும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. என்னமோ வர்றான்னதும் மனசே சரியில்லை. என்ன நடக்குமோ எல்லாம் அந்த கருப்பனுக்கு தான் வெளிச்சம். அண்ணா, காலேஜுக்கு டைம் ஆகுதுண்ணே. ஏய், போய் தங்கச்சி காலேஜில் இறக்கி விட்டோட ஆகட்டு ஜாமி, போட. போறேன்டா. டேய் பார்த்து கூப்பிட்டு போய் சொல்டா. திருவிழான்னு கண்ணு ஒண்ணு தெரியாம வண்டி ஓட்ட போறான். அதெல்லாம் எங்களுக்கு சரி, தெரியும். வரேன் தாத்தா. பாப்பா நீ வாடா. வரேம்மா. போயிட்டு வாமா. ரத்தத்தின் ரத்தமே எனது உடன் பிறப்பே. பாப்பே, என்ன சத்தத்தே காணா? தூங்குறியா? இல்லண்ணே, நான் படிச்சிட்டு இருக்கேன். படிக்கிறியா? என்ன பாப்பா நீ எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க? அண்ணன் கூட வண்டியில வரும்போது ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா வர வேணாம். ஐயோ, எனக்கு எக்ஸாம் இருக்குண்ணே. எக்ஸாம்லாம் வரும் போகுமா, அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியுமா? படிச்சு பாஸ் பண்ணா தானே டிகிரி கொடுப்பாங்க. அட என்ன பாப்பு நீ, அண்ணன் கூட தான் காலேஜ் முடிச்சேன், டிகிரி முடிச்சனா? கிடையாது. படிச்ச மான்றதான் முக்கியம், முடிச்ச மான்றது முக்கியமே கிடையாது. அதுவும் இல்லாம நம்மளோட அறிவெல்லாம் பரீட்சையை வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு அவனு யாரு? ஓ, நமக்கு தான் ஆண்டவன் அறிவை கொடுத்துருக்கான்ல. அப்போ அந்த அறிவை வச்சுக்கிட்டு வேலைக்கு போலன்னு பாரா பொசுக்குன்னு கோவப்பட்டாப்ல. அதாவது பாப்பு, இப்ப அண்ணன் ஆன் டியூட்டில தான் இருக்கேன். ஓ, இந்த அருமையான தங்கச்சியை காலேஜ்ல டிராப் பண்ண போயிட்டு இருக்கேன்ல, அது வேலை இல்லையா? திரும்ப கரெக்ட் டைமுக்கு காலேஜ்ல இருந்து திருப்பி கூட்டு வரேன்ல, அது வேலை இல்லையா? இன்னொருத்தன் தர்ற வேலையை விட சொந்த வேலையை விரும்பி செய்யும் போதுதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. நீ என்ன பிக்கப் பண்றதுக்காக காலேஜுக்கு வர? பின்ன எங்க காலேஜ்ல இருக்கிற அழகான பிள்ளைங்கள உன்னை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. அவங்க முன்னாடி சீன் போட தானே வர? அப்படியா? உன் காலேஜ்ல பொண்ணுங்க அழகா இருக்கா, அதுவும் அந்த அழகான பொண்ணுங்க அண்ணனுக்கு சைட் விடுதா? நடிக்காதன. அதுங்க முன்னாடி கெத்து காட்ட தானே நீ கலர் கலரா கண்ணாடி போட்டுட்டு வர. சரி விடுமா, எங்க அண்ணன் ஒரு டாக்டர், எங்க அண்ணன் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? எங்க அண்ணன் வந்து கல்லூரி பெண்களின் கதாநாயகன், மனதை மயக்கும் மன்மதன், அவன் ஒரு ஆணழகன், பேரழகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தானே உனக்கு பெருமை. இப்படி ஒரு வரன் எந்த தங்கச்சி கிடைக்கும் சொல்லு? முத்தழகு? முத்தழகா? அவ எனக்கு தங்கச்சி கிடையாதேம்மா. அட லூஸ் அண்ணே, அது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குறாங்க பாரு. அடியே அத்தை மவளே, எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவ? என் மாமா மாமா வண்டியில வருவான்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். மாமன் பாட்டுக்கு எதிர்பார்த்தா கள்ளி. இது பாரு, இந்த கில்ட வேலையில வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. இம்புட்டு அழகா என் அத்தமா வரும்போது வேற யார போய் நான் கிள்றது? சரி, அப்படியே ஜம்முன்னு கிளம்பி எங்க போறதுக்கு நிக்கிறவ? காலேஜுக்கு. காலேஜுக்கா? இந்த பாவாடை தாவணி தோடு தொங்கட்டா இதெல்லாம் பார்க்கும்போது திருவிழாக்கு போற மாதிரில இருக்கு. அடியாத்தி, இதென்ன அழகிக்கு எதுக்கு இம்புட்டு மேக்கப்பு? ராஜி, தொட்டு தொட்டு பேச வேண்டாம்னு ஒண்ணு கிட்ட சொல்லு. எழுத்தாப்புல தானே நிக்கிறாரு, நீயே சொல்லிக்கோ. அசிங்கப்பட்டால் அத்தை மவள். சீக்கிரம் இடத்த காலி பண்ணலான்னு பார்த்தா இந்த பஸ் வேற வந்து தொலைய மாட்டேங்குது. இது பஸ்லயா போற? அப்புறம் ஃப்ளைட்லயா போவாங்க? ஃப்ளைட் இருக்கே, ஃப்ளைட்டை விட வேகமா போற மாமாவோட வண்டி இருக்குல்ல. அண்ணா, ட்ரிபிள்ஸ் எல்லாம் வேண்டாண்ணே, நான் இறங்கிக்கிறேன். நானும் முத்தழகோ பஸ்ல போய்க்கிறேன். நீயே இறங்குற, நீ வண்டியில போ, இந்த பஸ்ல வந்து. ஒண்ணு மட்டும் தனியா விட்டு நாம எப்படி போக முடியும்னு கேளுமா. ஆமால,
ஏய் பேசாம நீ எங்க கூட வந்துரு முத்து. அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியில போய்க்கலாம். 3 பேர் வண்டியில போறது சேஃப்டி இல்ல. இந்த மாமன் இருக்கும்போது சேஃப்டியை பத்தி எல்லாம் கவலைப்படலாமா? அழுங்காம குலுங்காம நான் உங்களை கூட்டு போய் காலேஜ்ல விடுறேன். சும்மா ஏர்ப்ல. ஏற்கனவே காலேஜுக்கு டைம் ஆச்சு. வந்து ஏறு வா. உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா எனக்கு ராஜுக்கு நடுவுல வேணா உட்காந்துக்க. ஒன்னும் தேவையில்ல, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். அண்ணா இந்த நோட்டு புடின. என்ன முத்தலகே, நீ வண்டியில ஏறி உட்காந்தோடனே வாசம் இப்படி தூக்குது. வீட்டுல என்ன குட்டி கூறா போடுறா? நீ என்ன போன ஜென்மத்துல நாய்க்குட்டியா பிறந்தியா? இப்படி மோப்பம் பிடிக்கிற? உண்மையை சொல்லணும்னா பவுடர் வாசத்தை விட காலையில நீ சாப்பிட்ட கருவாட்டு குழம்பு வாசனை தான் ஏறி அடிக்குது. எங்க அத்தையோட கை பக்குவமே தனி. அண்ணா போதுனே, டைம் ஆச்சு காலேஜுக்கு. முத்தலகே, ஏதாவது குழி கிளி வந்துச்சுன்னு வச்சுக்க, கம்பி கம்பியை பிடிச்சிடாத. இந்த மாமன் தோலை பிடிச்சிக்க. ஓய், இங்க ஹோட்டல் எங்க இருக்கு? ஹோட்டல்லாம் இல்ல மீனாட்சி, மெஸ். மெஸ்ஸா? ஆமா, அதுக்குள்ள கார்லாம் போகாது. அந்த சந்துக்குள்ள நடந்து தான் போகணும். ஏய், சந்துக்குள்ள போயெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? மீனாட்சி, உனக்கு இந்த மெஸ்ஸோட அருமை தெரியல. இங்க வைக்கிற ஐரமீன் குழம்புக்காகவே பக்கத்து ஊர்ல இருந்து ஆள்லாம் வருவாங்க தெரியுமா? ஓ, அதுவும் சைடிஸ் நண்டு, ஆம்லேட்டு, காடை, முட்டை பொரியல், வவ்வா மீன் வறுவல், வகை வகையா இலையில கொண்டுட்டு வருவாங்கன்னா பாத்துக்கோ. ஏன் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே பத்தத்திலே கழுத்து போட்டு சொத்தையே எழுதிட்டு வரலாம். அம்பிட்டு ஒர்த்து. அப்ப எதுக்காக இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம்? வாங்க வந்த வேலையை பாப்போம். ஏ குள்ள பூசணிக்கா, ஐ லைக் தட். வா வா, கமான் யா. ஏய், நீ பாட்டு கூட்டிட்டு போய் சாப்பாடு மட்டும் நல்லா இல்லன்னு வெச்சுக்கோ. பாத்து வர மாட்டீங்களா? டேய் மடோனாடா. ஆமா மச்சி. ஹாய் கைஸ். ஹாய். ஹாய். நாங்க உங்க ப்ரோகிராம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பாப்போம். நல்லா பண்றீங்க. ஹோ, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. நான் பண்றதுல உங்களுக்கு எந்த ப்ரோகிராம் ரொம்ப பிடிக்கும்? ரோட்ல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, தேங்க் யூ. அப்புறம் இந்த மடோனாவின் மதிய சமையல் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அதுவும் சூப்பரா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓ, தேங்க் யூ. அப்புறம் அது மட்டும் இல்ல, ஆளும் பார்க்க சும்மா சூப்பரா இருக்கீங்க. ஓ, தேங்க் யூ. ஏய், பாடி டைம் ஆச்சு, போலாம். இருங்க கேர்ள்ஸ், அதான் ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. ஆமா, இவங்க யாரு? ஷீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீனாட்சி. ஓ, இவங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஆளும் அப்படியே பார்க்கிறதுக்கு சும்மா ஒரு ஹீரோயின் மாதிரியா இருக்காங்க. இப்ப நீ வர போறியா இல்லையா? போலாம். இருங்க இருங்க இருங்க. என்ன அவசரம்? இல்ல, எங்க போறீங்க? ஹலோ, முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? போலாம் போலாம், இருங்க. ப்ரோகிராம்ல மட்டும் தான் சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்களா? ஃபேன்ஸ் ஆசையா பேச வந்தா இப்படி பண்றீங்களே. சரி, இப்போ இங்க ரோட்ல ஒரு பாட்டு ப்ரோகிராம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்லுவோமா? நீங்க ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுவீங்களா? இங்க பாருங்க, போன போதுன்னு விட்டுட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மாப்ள, இங்க பாடுறா, மடனாவுக்கு கோவம்லாம் வருது. சரி சரி, பாட்டு வேணாம், டான்ஸ் ஓகேயா? நீங்க ஆளுனாலும் பரவாயில்ல. இதோ உங்க ஃப்ரெண்டு, அவங்கள ஆட சொல்லுங்களேன். நாங்க வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம் மேடம். என்னடா, ஓகேவா? ஓகே. டாடி ஃபூல்ஸ். இரு இரு இரு, என்னடி அவசரம்? எங்க நீயா? போற? இவர் வாடி போடின்னு பேசிட்டு இருந்தா மரியாதை கெட்டுரும். அப்படிதாண்டி சொல்லுவோம். ரெடி பண்ணுவ? இங்க பாருங்க, நாங்க யார் என்னன்னு தெரியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. மரியாதையா போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இது எங்க ஏரியா. ஓவரா துள்ன காணாம போயிடுவீங்க. உங்க ஏரியா தானே? ம். இங்க இருங்க. நீங்க என்ன கதி ஆவறீங்க நீங்களே பாப்பீங்க. இங்க பாரு. ஐயோ ஐயோ, பயமுறுத்துறாங்கடா. ஏய்,
நீ யார வேணாலும் வர சொல்லுடி. ஒன்னும். ம். மாமா, செத்தடி மாப்பிளைங்களா, குச்சி ரெண்டா உடஞ்சிருவேன். ம். ஏய் என்னடா இவனுங்களா? இவங்க வேண்டாம். இதுக்கு தான் சொன்னேன் வெளியே போகும்போது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போன்னு. இப்போ என்னாச்சு பாத்தியா? இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? இது ஒண்ணும் லண்டன் இல்ல மீனாட்சி, இது மதுரை. இங்க நாம நடந்துக்கிற முறைய வச்சுதான் நமக்கு மரியாதையே கிடைக்கும். இங்க நாம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைச்சீனா இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும். கரெக்ட். ம். நம்ம பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் லட்சுமி, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். ஆனா எவனுமே தப்பான எண்ணத்துல எடுத்து பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா அவங்களுக்கு கண்ணு இருக்காது. இது அதை விட கரெக்ட் இல்ல, ரெண்டுமே ஈக்குவலா கரெக்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இது நம்ம மதுரமா, நம்ம ஊர்லயே நம்ம பிள்ளைங்க நினைச்சபடி இருக்க முடியலனா அப்ப நம்ம எதுக்கு இருக்கோம்? அம்மாடி, நீங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுங்க, மதுரை புள்ள சந்து பந்தெல்லாம் சுத்துங்க, இந்த சிட்டியே ஒரு கலர் கலக்குங்க. எவன் பிரச்சனை பண்றான்னு பாப்போம். என்ன மாப்பிள்ள, கரெக்ட் தானே? இப்படி திடீர்னு கேட்டா இப்படி கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்ல வேணாமா? மாப்பிள்ள பல பட்டிமன்றங்கள் பார்த்து வர போல, ரெண்டு பக்கமும் ஆமா சாமி போடுறாரு போல, அதானே? ஆமாங்க, அப்படி இருந்தா தானே பொழைக்க முடியுது. அம்மாடி, நீங்க ரூமுக்கு போங்க. போங்கம்மா. லட்சுமி, இது ஒரு விஷயம்னு இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற, ஃப்ரீயா விடுமா. அது இல்லண்ணே, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது? நான் மீனாட்சியை வச்சு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இவகிட்ட பிசினஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் பாதி கவலை தீந்துரும். ஆனா இவளுக்கு எங்க அத பத்திலாம் கவலையே இல்லையே. இன்னும் விளையாட்டு புள்ளையாவே இருக்கானே. மீனாட்சி இன்னும் சின்ன பிள்ளை தானம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் தானா புரிஞ்சுக்குவா. அப்புறம் கல்யாணம் உடனே தான் ஞாபகம் வருது, நம்ம அருணும் இன்னும் 2 நாள்ல படிப்பை முடிச்சுட்டு அமெரிக்கால இருந்து வந்துருவான். அப்புறம் வந்தா நம்ம கடை ஃபேக்டரி எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். அருணுக்கு மீனாட்சியை கட்டணும் தானே நாம சின்ன வயசுல பேசி முடிவு பண்ணோம். சீக்கிரமே பரிசத்தை போட்டோம்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடுவோம். ஆமா அண்ணே, நானும் அது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே பேசிட்ட. தங்கச்சி, அருணை நீ இப்ப பார்க்கலையே, ஆள் சும்மா சினிமா நடிகர் மாதிரி அம்புட்டு அம்சமா இருக்கான். நம்ம சொந்தத்திலேயே மீனாட்சி பக்கத்துல நிக்க தகுதியானாலும் நம்ம பையன்தான். அவன் சின்ன வயசுல ஆளு புளிமூட்டை மாதிரில இருப்பான். அட, அதெல்லாம் அந்த காலம். இப்ப பையன் ஜம்முன்னு இருக்கான். என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டுக்கு மீனாட்சி தான் மருமலை வரணும்னு மீனாட்சி படிச்ச அதே படிப்பை படிக்க அவனையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கிறேன். ஏன்னா சொந்தங்கிறதுக்காக பொருத்தமில்லாம பண்ணி வச்சிட்டோம்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அண்ணே, உன் வீட்டுல சம்பந்தம் பண்ண நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை விட்டா எனக்கு யாருன்னு இருக்கா? அருண் தங்கமான புள்ள, மீனாட்சிக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பான்.
அதுவும் இல்லாம நீயும் மதினியும் மீனாட்சிய எப்படி தாங்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணை முடிக்கிட்டு நான் உங்க வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்புவேன். இது போதுமா, எனக்கு ஒரு மக இல்லாத குறைய மீனாட்சி தான் தீர்த்து வைக்க போறான். சரி நான் வர்றேம்மா. என்னென்ன இருந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, நம்ம குவாரியில ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, நாங்க இருந்தே ஆகணும். அருண் வந்துட்டான்னா இதெல்லாம் அவனே பார்த்துக்குவான். சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே ஓடி ஆடி வேலை செய்ய போறோம். அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. சரிம்மா, அப்ப நான் வர்றேன். வரேன் மாப்ள. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. லட்சுமி ஒரு நிமிஷம். எதுக்கு மீனாட்சிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா? எதுக்கு? மீனாட்சிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னா அவ மீற மாட்டா. இருந்தாலும் அவ விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? எனக்கு பிடிக்கிறது என் பொண்ணுக்கும் பிடிக்கும். நான் இது பண்ணாலும் சரியா இருக்கும்னு அவளுக்கு தெரியும். நீங்க இத பத்தி ஜாஸ்தி யோசிக்க தேவையில்லை. ஆமா, நானா என்னைக்கு யோசிச்சேன்.